ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன வெங்காயம் பூண்டு காரக்குழம்பு. ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் பூண்டெல்லாம் வந்து நல்லா இதாகணும், வதங்கணும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த நேரத்தில் நான் சீரகம், வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போடுறேன். நீங்கள் தூள் பெருங்காயம் போட்டாலும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் நான் தோச்சி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கிறேன். பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கணும் எண்ணெயில். பாருங்கள், நல்லா வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு முதல்ல நம்ம உப்பு போடக்கூடாது. இப்போ வந்து அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உப்பு இவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள், அதாவது சாம்பார் மிளகாய்த்தூள் தான் போட போகிறேன். தனி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வந்து போடுறவங்க போட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் தான் போடுறேன். 3 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். முதல் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த காரத்துக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ என்ன செய்யணும், நீங்கள் வந்து நான் மரப்புளி யூஸ் பண்ணுறதில்ல இல்லைங்களா, நீங்கள் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி இப்போ ஊற்றிக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து கோக்கம்புளி யூஸ் பண்ணுறதுனால நான் இதை போட்டுக்கிறேன். எனக்கு இது தண்ணியிலே அப்படியே வெந்துடும். புளி கரைச்சி ஊற்றினோன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் குழம்பு வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் தேவையான அளவு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்க விடணும். இப்போ நான் மூடி வச்சிட்றேன். 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குழம்பு சுண்டி வந்துடுச்சு. பாருங்கள், எண்ணெய் மிதங்குற அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வந்தோன்னா எண்ணெய் நம்ம தாளித்து அந்த எண்ணெய் கொஞ்சம் ஊற்றின பயிற்சி நம்ம இப்போ குழம்ப ஆஃப் பண்ணிடலாம். போதும், கொதித்தது போதும். பாருங்கள், சின்ன வெங்காயம் பூண்டு காரக்குழம்பு ரெடி. நீங்களும் இதை வீட்டை ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியோடு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.